अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे आनंदीन पुनिया नलिन गदा दंडपाणिर्मुकुंद गोपालौ यस्य नाभिर्मयदरविलश्चन्द्रसूर्यौषनेत्रे कर्णावागाद्विरोध्यौर्मुखमभिधानो यस्य वाग्देयमस्ति अन्तस्तं यस्य विश्वं सुरनरखगनो भोगिगन्धर्वदैत्यैः चित्रं रम्यदेदं त्रिभुवनवपुषं विष्णुगीतं नमामि। सुप्रसादः प्रसन्नात्मा विश्वदृक् विश्वभुक् विभुः सत्कर्ता सत्कृतः साधुः जन्मनारायणो नरः. பதானுடைய மக்கள் சாதுங்கிற நாம வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது 244வது நாம. நியாய பிரவருத்தமா இருக்கிறதுனால உச்சித தேசத்துல எந்த லோகத்துல எப்ப எது பண்ணணுமோ அவளுக்கு தகுந்த அளவுக்கு புண்ணிய கர்மா பாப கர்மா அதுக்கு தகுந்த புண்ணியம் சுகம் துக்கம் இவைகளை அடைப்பதனால் பகவானுக்கு சாதுன்னு பேர் வச்சோம். அல்லது சாதகனீதி சாது, எல்லா செயல்களும் அவர் முடிக்கிறார். அவர் நினைத்து ஆகாத காரியம் ஒண்ணும் இல்லை உலகத்துல. எல்லாவற்றையும் சாதிக்கிறதுனால் அவருக்கு சாதுன்னு பேரு. இல்ல சாத்வபேத உபாதானாத், வேற எந்த சாத்திய பேதங்களையும் உபயோகிப்பாத்தினார். இப்ப நாம் ஒரு சாதாரணமாக ஒரு செயலை பண்ணணுமே ஆனால் அந்த செயலுக்கு வேண்டியதான கருவிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குடத்தை பண்ணணுமே ஆனால் மண்ணு வேணும், சக்கரம் வேணும், தண்டம் வேணும், மற்ற பதார்த்தங்கள் வேணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தா தான் ஒரு செயலை பண்ண முடியும். ஒரு சமையல் பண்ணணுமே ஏன்னா அதுக்கு ஸ்டவ் வேணும், கேஸ் வேணும், இத்தனையும் வேணும் இல்லையா, பாத்திரம் வேணும், கரண்டி வேணும், இத்தனை இருந்தா தான் உங்களால பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியுமோ? முடியாது. ஆனா இவ்வுலகங்களை உண்டு பண்றதுக்கு முன்னால என்ன இருந்தது? நான் சதாசே இன்னும் சதாசே ஒன்றும் கிடையாது. அவர் ஒருவர் தான் இருந்தார். அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டே தானே தயார் பண்ணணும், அதுக்கு பிறகு உலகத்தை தயார் பண்ணணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமலேயே, சாத்திய பேதம் ஒன்றும் இல்லாமலேயே உலகத்தை உண்டு பண்ணினார். அதான் அதனால்தான் அவருக்கு சாதுகு அப்படின்னு சொன்ன. இப்படி சாதுகு ஆனப்புறம் ஜன்னுன்னு அடுத்ததாக ஒரு நாம. ஜன்னு மகர்ஷின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜன்னு மகர்ஷியுடைய காதுல இருந்து வந்ததுனால்தான் அந்த அம்மாவுக்கு ஜான்ஹவின்னு பேரு. பகீரதன் அவளுடைய பித்ருதேவதைகளை கரையேற்றணும் என்பதற்காக தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கங்கையை பூமிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் வெகு வருஷங்கள் தபஸ் பண்ணினார். அப்பொழுது விஷ்ணு பாதத்திலிருந்து கீழே குதிக்கிறதுக்கு சித்தமா இருக்கிற கங்கா மாதா சொன்னானா, என்னுடைய வேகமானது பூமியை பதற வச்சுவிடும், தாங்கிறதுக்கு சக்தி இல்லை, ஆகையால் யாராவது ஒருத்தர் பூமியில தாங்கிறதுக்கு ரெடியா இருந்தா மேல இருந்து கீழே விழாதே அப்படின்னு ஒருத்தர். யாரு தாங்க முடியும் அந்த கங்கைய அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரனால் தான் முடியும்னு சொன்னா பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணினார். பரமேஸ்வரன் ஒத்துண்ட. கங்கா மாதா மேல இருந்து விழற, அவருடைய ஜடைக்குள்ள விழுந்துட்ட. அந்த ஜடையில இருந்து வெளியே வர முடியல அந்த அம்மாவால. ஏன்னா அந்த கர்வமா இருக்குங்கிறதுனால பரமேஸ்வரன் அதை பந்திச்சுட்டார். ஜடையிலிருந்து வர முடியல. அப்பொழுது என்ன பண்ணினார்? பகீரதர் மறுபடியும் பிரார்த்தனை பண்றார் பரமேஸ்வரனை. அந்த ஜடையில ஒரு
காரணத்தினால அதை குத்தி கொஞ்சம் இடவழி கொடுத்தார். அதுல இருந்து கங்கை கீழே விழுந்தது. அந்த கங்கை பகீரதன் முன்னால போயிட்டே இருக்கார், பின்னால பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கா கங்கா மாதா. அப்ப என்ன பண்ண, இந்த ஜன்னு மகர்ஷியினுடைய ஆசிரமம் இருந்திருக்கலவா, அந்த பிரவாகத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. ஜன்னு மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். என்ன பண்றது, அவருக்கு கோபம் வந்தது. அதை என்ன பண்ண, அந்த கமண்டலத்துக்குள்ள ஆவாரம் பண்ணிவிட்டார். அது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் காணோம் இது கங்கா. மறுபடியும் பின்னால வந்து ஜனமரசிங்க நமஸ்காரம் பண்ணி இப்ப பிது தேவதைகளை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் சிரமம் பண்ணி இத்தனை வருஷங்கள் நான் தபஸ் பண்ணி அழைச்சுன்னு வந்திருக்கேன். இதை இப்படி பண்ணிட்டேன், உங்களுக்கு ஆசிரமம் நான் கட்டித்தரேன். சரி, நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி அவர் தான் குடிச்ச கமண்டல காதுல இருந்து வர வைச்சாரான். அதனால்தான் ஜன்னு முனிவருடைய பொண்ணா இருக்கிறதுனால அவரிடத்துல இருந்து வந்ததுனால ஜாஹ்னவி, என்னோஹோ இதம் ஜாஹ்னவி அப்படின்னு பேர். ஜாஹ்னவின்னு கங்கா மாதாக்கு இன்னொரு பேரு. இப்படி வந்தது. அந்த கங்கை பிரவகித்தது. அங்க இருக்கக்கூடியதான அவளுடைய பித்ருதேவதைகளுடைய அந்த சாம்பல்ல கங்கை விழுந்ததுமே இவளுக்கு எல்லோருக்கும் முக்தி கிடைச்சதுன்னு விவகாரம். அது அப்படி இருக்கிறது. இந்த ஜன்னுங்கிற பேர் வந்திருக்கே அவருக்கு. ஏன் அந்த பேரு? அது மகர்ஷியனுடைய பேர் இல்ல, சாட்சாத் பரமேஸ்வருடைய பேர். இந்த மகாவிஷ்ணுனுடைய பெயர் அது ஜன்னூன்னு. ஜன்னூன்னு ஏன் பேர் வந்தது? ஜனங்களை சம்ஹார சமயத்தில் மறக்கிறார், அதனால் அவருக்கு ஜன்னூன்னு. ஜனான் சம்ஹார சமயே அபன்னுதே. அபனம் பண்றதுன்னா மறைக்கிறதுன்னு. இந்த உலகத்துல இத்தனை பிராணிகள் இத்தனை பேரும் இருக்கா. இவாளை சம்ஹார சமயத்துல பிரளயம் வர காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கார், இவாளை எல்லாரையும் தன்னடத்துல ஒடுக்குகிறார். மறுபடியும் சிருஷ்டியார சமயத்துல இவாளை மறுபடியும் வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தன்னடத்துல இருக்கக்கூடியதான மாயையில இவரிடத்துலயும் உன்னை சேர்த்துக்கிறார். அதனால இப்பொழுது தனித்தனியா ஆகப்படும் பிராணிகள் ஜீவர்கள் எல்லோருமே பிரளய காலத்துல அந்த மகாவிஷ்ணுடைய மாயையில ஒன்னா போதா. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விதந்தி. யத் பிரயந்தி எல்லாம் எங்கே மடிகிறதோ அபிசம்விதந்தி அவரை நோக்கி செல்கிறது, அவரிடத்தில் ஒன்றாக செல்கிறது. ஆகையால் பரமாத்மாவோட ஒன்னாக ஆரம்பத்துல அவித்யோபாதிகனான அவரிடத்துல அதான் பிரளயம்னு பேர். இப்படி எல்லோரையும் மறைச்சு வச்சிருக்கிறதுனால அவருக்கு பேரு ஜனான் அபன்னுதே, ஜனங்களை மறைத்து வைக்கிறார். ஆகையால் அவருக்கு ஜன்னு அப்படின்னு ஒரு பேர். ஜன்னோ ஜனான் சம்ஹார சமயே அபன்னதே அபநயதி இது ஜன்னோ. அது ஒரு காரணம் மட்டும் இல்லை, இன்னொரு காரணமும் என்னவென்றிருக்கார், ஜஹாதி அபிதுஷா பக்தான் நயதி பரமபதம் தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பக்யந்தி சூரையா அப்படின்னு வேதங்கள். சூரையா ஞானிகள் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அந்த பகவானுடைய உயர்ந்ததான ஒரு நிலையை சதா பசியந்தி எப்பொழுதும் பார்க்கிறார்கள், அடைகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். இங்க பசியந்தின்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். பார்க்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, கொஞ்சம் சொல்றேன், நான் பார்க்கறேன். ப்ராப்ளத்தை எப்படி கண்ணால பார்க்க முடியும்? பொருளா இருந்தா பார்க்க முடியும். அப்ப பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம்? அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அதே விதமாகத்தான் அந்நிலையை பெறுகிறார். யாருக்கு? பக்தாளுக்கு. பக்தாளுக்கு அல்ல அறிவுள்ளவர்களுக்கு, ஞானிகளுக்கு தன் நிலையை தான் கொடுக்கிறார். மற்றவர்களை அவித்வான்களை விட்டு விடுகிறார். எங்க விடுறா? அதோபதியை விட்டுறாளா? இல்ல, சம்சாரத்திலே இருக்கு. இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இட் மைண்ட் யுவர் செல்ஃப். உங்களுடைய சொரூபம் உங்களுக்கு புரியணும். அதற்காகத்தான் நான் உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் பண்ணி வச்சிருக்கேன். வேதங்களை கொடுத்திருக்கேன். வேதங்களை படிக்கணும். அந்த வேதங்களை படித்தவர்கள்ட்ட போய் நம்ம அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். நம் தத்துவத்தை என்ன என்று கருதி அதுக்கு தகுந்ததாக பண்ணணும். அதற்காகத்தான் பிறவி. மானிட பிறவியானது எதற்கு? உங்களுடைய தத்துவத்தை தாங்கள் அறிவதற்காகத்தான். காசு சம்பாதிச்சு லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக இல்லை. அது இன்சிடென்ட் தான் நீங்க பண்ணுங்கன்னா நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா வாழ்க்கையினுடைய பரம தத்துவம் என்ன? இந்த ஜென்மாவில அதை அறியணும். உங்களுடைய ஸ்வரூபம் ரியல் நேச்சர் உங்களது அறிந்து கொள்ளணும். அப்படி யார் அறிந்தார்களோ அவர்கள் வித்வான்கள்னு பேர்.
அறிந்தவர்களை சயோகவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. யார் அந்த பிரம்மத்தை அறிகிறானோ அவன் பிரம்ம பாவத்தையே அடைகிறான், அந்நிலையை அடைகிறான். இப்பொழுது நமக்கு 3 நிலைகள் தெரியும். என்ன? முழித்துக் கொண்டிருக்கிற நிலை, மனசு புலன்களோட சேர்ந்து விஷயங்களை அனுபவிக்கிற நிலை, வேகிங் ஸ்டேட்டுங்கிற. இந்த புலன்கள் இல்லாமல் மனசு மட்டும் தனக்கு தானே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியதான நிலைகள். பொருளை தானே தயார் பண்ணி அப்பொருளை தானே பார்த்து ரசித்து சுவைத்து இருக்கக்கூடியதான நிலைக்கு தூக்க சொப்ன நிலைன்னு பெற்று, அந்த மனசும் ஓய்வு பெற்றால் நமக்கு தூக்க நிலையில் வரும். இந்த 3 நிலையில மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. இந்த 3 நிலைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு நிலை இருக்கு. என் நிலையில் உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு நன்றாக தெரியுமோ, காணப்படுமோ? இப்பொழுது 3 நிலையிலும் நம்மளுடைய ஸ்வரூபம் ஆனந்தமா இருக்கிற நிலை நமக்கு காணப்படல. ஆகையால் பரிபூர்ணமான ஆனந்தம் என் நிலையில தெரியுமோ அந்நிலை, அந்த நிலை நமக்கு தெரியும்படி பண்றார். யாரு பக்தி இருக்கோ, யாருக்கு ஞானம் இருக்கோ. பக்திங்கிறது ஒரு சாதனம். எதற்கு? ஞானத்து. பக்தி முத்தினா ஞானமாகும். ஆர்த்தோ ஜிக்யாசு தர்த்தார்த்தி ஞானீக பரிதர்த்தபா அப்படின்னு அந்த நிலையான உபரிஷத் தத்துவ ஞானம் நமக்கு வருமையான அந்த ஸ்வரூபம் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் பக்தர்களை பரமபதத்துக்கு அழைத்து செல்கிறார். அது ஏதோ டெல்லி பாம்பே மாதிரி ஒரு இடமும் இல்லை, நமக்குள்ளேயே இருக்க, நம்ம அதை பார்க்கல. அந்த ஸ்டேட்டுக்கு அழைத்துன்னு போது, ஒரு ஊருன்னா அது வேற, அந்நிலைக்கு நம்மளை அழைத்துன்னு போது அந்நிலையை வரும்படி பண்ணுகிறார். அந்நிலையை நாம் கண்டோமேயானால் மறுபடியும் திரும்பி சம்சார நிலையில துவைக்காது. ஆயால் அப்படிப்பட்டதான நிலை இருக்கும். அறியாதவர்களை அவளுக்கு இந்த நிலையை மறைச்சு வச்சிருக்கார். அதனால ஜஹாதி அவிதுடா பக்தான் நயதி பரமபதம். இதனால ஜன்னு எப்படிதான் வந்ததுன்னு, ஜஹாதியில ஜஹு இருக்கு, நயதியில நகாரம் இருக்கு, ஜஹுன்னு ஜன்னு விவகாரம் அப்படின்னு. இந்த யுத்தத்துக்கு தாந்திரிக யுத்தத்தின் பேர். ஏன்னா இது எந்த தாத்துவுல இருந்து வரல, இப்படி ஒரு தனிய துகாரோ அந்தகாரஸ்ய துகாரஸ்த நிரோதக அந்தகார நிரோதித்வா குருதித்யவை செய்யதே. கூர்னா அந்தகாரம்னு யார் உங்களுக்கு சொன்ன? பாணினி எங்க சொன்னாரு? அவனும் கிடையாது. இப்படி பிராச்சீனமா வந்து கொண்டிருக்க மகான்கள் இப்படி ஒரு அந்த பதத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கலாம்னு கருதிட்டு வந்தால் அப்படித்தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரு வியாக்கரணம் தான் தெரியும், பாணினி வியாக்கரணம் தான் தெரியும். சாரஸ்வத வியாக்கரணம், இந்திர வியாக்கரணம், சந்திர வியாக்கரணம், சாகல்ய வியாக்கரணம், சாகடாயன வியாக்கரணம், இப்படி 8 வியாக்கரணங்கள் இது தவிர இருந்ததான். அந்த 8 வியாக்கரணத்துக்கு மேல ஒரு 9வது வியாக்கரணம் இந்த பாணினி வியாக்கரணம். அதனாலதான் நவ வியாக்கரண பண்டிதர்னு சொல்றது அனுமர். நமக்கு தெரிஞ்ச 9 வியாக்கரணங்களும் சைமல்டேனியஸா படித்தவர் அனுமர். அதனால அவருக்கு நவ வியாக்கரண பண்டிதர்னு பேர். ராமரை பார்க்கறதுக்கு வர ராமலட்சுமணால் வந்துட்டு இருக்க ருஷிமுக பர்வத்துக்கிட்ட அவர் வந்து பாக்குறார். ஒரு விட்டு வேஷம் சன்னியாசி வேஷம்னு வர வந்ததுமே என்ன ஆச்சுன்னா, இது வர சுக்ரீவன் இருக்கார், அவர்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னார். ராமன் என்ன பண்ணார் தெரியுமா? நான் தான் பேசுறேன் அவரோட. ஏன்னா இவ்வுலகத்துல எனக்கு பிடிக்காத குணம் ஒன்னே ஒண்ணுதான். என்னதுன்னா பொய் சொல்றது. எதுவா இருந்தாலும் நான் சமைச்சுக்கிறேன். இந்த பொய் சொல்றதுங்கிற ஒரு மாறு வேஷம் பார்த்தல, அதான் எனக்கு பிடிக்காது. ஏன்னா ராவணனும் மாறு வேஷம் போட்டுட்டு தானே வந்திருக்கான். அந்த பொய் சொல்றது, வேஷம் கட்டுறது, மாறுறதுங்கிறதுதான் பிடிக்காதப்ப. அதனால உன்னோட பேச வரலன்ட்டு. அப்ப யாரு? லக்ஷ்மணனை பேச சொல்றேன். என்ன லக்ஷ்மணா பத்திரமா பேசுனார். லக்ஷ்மணன் யார் தெரியுமோ? நான் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரம். அவர் தான் வியாக்கரணமே எழுதினது. இங்க வந்து பதஞ்சலியா வந்து வியாக்கரணமே எழுதினார். இதை எல்லாரும் தெரியும். ராமனுக்கு தெரியாத சர்வமும் அவருக்கு ஆவரணம் இல்லாதான ஒரு நிலை. எல்லாமும் தெரியும். எழுந்த போதிலையும் சொல்ற நான் நாயதுர்வேத பாரகா. ருக்வேதம் முழுக்க இவன் படிக்கிறேன்னா இவ்வளவு வினயமா பேச மாட்டானப்பா. ருக்வேதனுடைய சிறப்பு மனுஷியாளுக்கு வினயத்தை கொடுக்கும். எதிர்வேதமா இருந்தா நல்ல வார்த்தை இருந்தா கோர்வையா பேசுவான். நான் சாமவேத சாமவேதம் வார்த்தை மியூசிக்கலா பேசுவான். பேசும்பொழுது அந்த சொற்கள் எல்லாம் சரியா வந்திருக்கும்.
அப்படின்னு 3 வேதங்கள் வாசக பகுவியாரதானேன நகிஞ்சித பகப்பிதம். இந்நேரம் பேசினார் 10-15 நிமிடம் நம்மளோட பேசினார். ஒரு தப்பான வார்த்தை வரல அவருக்கு. பகுவியாரதான சில பேர் 2 வார்த்தையில முடியும் அப்படின்னு நிறுத்திவிடுவார். அப்படி இல்லை, 10-15 நிமிடம் பேசினார், இருந்தாலும் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. அதனால என்ன தெரியுது, நல்ல வாஸ்தவம் தெரியுது, பத்திரமா பார்த்து பேசு அப்படிங்கிறார் லட்சுமணன். அது மாதிரி எல்லா வியாக்கரணமும் படித்தவர் அவர் தான். நமக்கு ஒரு வியாக்கரணம் தான் வரும். இப்படிப்பட்டதான வியுற்பத்திகள் அது எப்படி இருக்கோ அப்படி தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியார் புராணங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் இந்த வியுற்பத்தியை பார்த்து அர்த்தம் எழுதியிருக்கார். எப்படி வேதத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களுக்கு அர்த்தத்தை நாம கண்டுபிடிக்கணும். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே. வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இதிகாசங்கள் புராணங்கள்லாம் பார்த்து அதுக்கு தக்கவாறு அர்த்தம் சொல்ல, விபரீதமா அர்த்தம் சொல்லப்படாது. ஆகையால் முதல்ல பாணினி வியாக்கரண ரீதியா ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொன்னு புராணத்துல இருக்கிற வியுற்பத்தி தாந்திரிக வியுற்பத்தியா 2வது அர்த்தம் பண்றார். ஜன்னு ஜஹாகி அவிதுஷா பக்தான் நயதி பரம்பதம் சிவா. இது வரைக்கும் ஜன்னுங்கிற அர்த்தத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக பகவானுடைய நாமாக்கள்லயே மிக முக்கியமான நாமா நாராயணனாங்கிற நாமம். ரொம்ப முக்கியமான இந்த நாராயணாங்கிற பதமானது எப்படின்னா சாங்கேத்தியம் பரிஹாத்தியம் வா. ஒருத்தர் சிரிப்புக்காக பேசினாலும் இல்லை ஏதாவது ஒருத்தர் பரிகாசத்தினாலேயோ அல்லது ஒரு சம்ய பண்ணிட்டு பேசினாலோ அந்த அர்த்தம் இல்லாமல் எதுக்காகவோ இந்த வார்த்தையை சொன்னாலோ அது புண்ணியத்தை கொடுக்கிற நாம. ஸோ இன்டென்ஷனலா பகவன் நாமாவை நான் சொல்லுகிறேன் எனக்கூடியதான அபிப்பிராயத்துடன் சொல்லாமல் வேற எதற்காகவோ இந்த வார்த்தையை சொன்ன போதிலும் இதுக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்கும், அந்த பலத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு நாம. அந்த நாமாவுக்கு அர்த்தம் ரொம்ப உயர்ந்தது. அத சில அர்த்தங்களை சொல்ற, எல்லா அர்த்தமும் இங்க சொல்ல முடியாது. இந்த மகான்களுடைய வார்த்தை இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அது பிரதீயமான புனரன்யதத்ர பஸ்வசிவாணீரு மகாகவீனாம். மகாகவிகளுடைய வாக்குல சொற்களில மேலோட காணப்படும் பொருளை விட பல பொருள்கள் அடங்கி இருக்கு. பிரதீயமான புனர் அந்நியதத்ர வஸ்து அஸ்தி வாணீடு மகாகவீனாம் எத்தத் பிரசித்தாவயவாதிரிக்தம். பிரசித்தமாக நமக்கு காணப்படக்கூடியதான பொருளை விட பல பொருள்கள் அதுல அடங்கி இருக்கு அப்படிங்கிறார் ஆனந்தவர்தனர். அவர் பரதநாட்டிய சாஸ்திரத்துக்கும் சாகித்யத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிற துவன்யாலோகம் எனக்கூடியதான கிரந்தத்துல இப்படி சொல்றார். இந்த சாதாரணமான கவிக்கே இப்படி இருக்குமே, ஆனால் கவிர்மணி ஸ்ரீபரிபோ ஸ்வயம்போ அப்படின்னு பிரம்மன் தான் ஆதிகவி. நீங்க வால்மீகியை சொல்லுங்க ஆதிகவி. அந்த ஆதிகவிக்கு முன்னால கவியா இருந்தவர் யாரு? சாட்சாத் பிரம்மன் தான். அந்த பிரம்மன் சொல்லக்கூடியதான அந்த வேதங்கள்ல எத்தனை அர்த்தங்கள் இருக்கும். அதுல இருந்தாலும் சில அர்த்தங்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கார் ஆச்சாரியார். நாராயணம்னா யாரு? நரஹா. முதல்ல நர பிளஸ் அயனம் அப்படி பிரிச்சிருக்க. நாராயணங்கிற வேர்ட எப்படி நீங்க பிரிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? நர அயன. நரம்னா யாரு? ஆத்மா. ததோ ஜாதானி ஆகாதாதீனி நாராணி காரியாணி. அந்த பகவான் இடத்துல உண்டானதான இந்த எஃபெக்ட், அந்த பகவானுடைய ஒரு இடத்துல உண்டானது ஆகாசம், வாயு, நெருப்பு, ஜலம், பிருத்திவி. இந்த பஞ்சபூதங்கள் 5 கிரேட் எலிமெண்ட்ஸ் எங்கிருந்து உண்டாச்சு? அவரிடத்துல இருந்து உண்டாச்சு. அதான் எப்பவுமே இருக்கு சார். உண்டானது என்ன அப்படிங்கிறத என்ன எப்பவும் இருக்குன்னு யார் சொன்னா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க பிறக்கிறப்பவே பூமி இருக்கு சார். நீங்க போறப்பவும் பூமியை விட்டு தான் போறேன். நடுவுல பூமியினுடைய நிலை உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த நெருப்பினுடைய தத்துவம் உங்களுக்கு தெரியுமா? நெருப்பு எப்போ உண்டாச்சுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? தினந்தோறும் வச்சு குத்தி ஏற்றி வச்சு நெருப்பை ஏற்றுறாரு, அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. இந்த நெருப்பு முதல்ல எப்படி உண்டாச்சு தெரியுமா உங்களுக்கு? உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இவன் தி செட் ஆஃப் கண்டிஷன். ஒரு லேபரேட்டரி இவன் எல்லாம் பண்ணி கொடுத்தேன்னா பீரியாடிக் டேபிள் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச
இது அதோட சேர்த்து அதை இதோட சேர்த்து ஏதோ ஒண்ணு பண்ணி புதுசா கண்டுபிடிச்சே நீங்க சொல்றீங்களே தவிர பேசிக்கா இருக்கக்கூடிய தத்துவம் யூ டேக் இட் ஃபார் கிராண்டட். உங்களால பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய பிரெயினும் உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியும் லிமிட்டட் டு தட். ஒரு 10,000 வருஷம் வரைக்கும் தான் நீங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஹிஸ்டரியே கிடையாது உங்களுக்கு. அதோட மட்டுமல்ல இது வரைக்கும் என்ன ஆகும், இது கொஞ்சம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கலாமாக்கும் அப்படின்னு நினைக்கலாமே தவிர அதுக்கு மேல என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமோ? நம்ம புத்தி சக்தியினால யோஜனை பண்ண முடியுமோ? கொஞ்சம் பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால 1 லட்சம் ரூபாய் இருந்த ஒரு பெரிய தொகை இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சாதாரணமா இருக்கு. நினைச்சு பார்த்தீங்களா நீங்க உத்தியோகத்துல ஜாயின் ஆறப்ப இப்படி ஒரு நிலை இருக்குமுட்ட இல்லையே. அப்ப விவகாரம் என்ன, மனிதனுடைய மனத்தினால என்ன மாறும்ங்கிறது இவனால சொல்ல முடியாது. மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு அவன் மாறிக்கொண்டிருக்கானே ஒழிய இந்த நிலையானப்புறம் எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் பாஸ்ட் ஃபியூச்சர் இவனால பண்ண முடியும். ஒன்லி பிரசன்ட், அவ்வளவுதான். இமிடியட் ஃபியூச்சர் இமிடியட் பாஸ்ட்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறான், அவ்வளவுதான். அதுவும் மனுஷனால. மற்ற பிராணிகள் அதையும் ஒண்ணு பண்றது இல்லை. ஏன் ஆகாசாதி பஞ்சபூதங்கள் இருக்க அது பிறந்ததா அப்படியே ஸ்டேபிளா இருந்ததா முன்னாலேயே இருந்ததா அப்படின்னு நீங்க பார்த்தது. ஏன்னா அதுக்கு கண்ணுக்கு தெரியாததான நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதான வேதங்கள் சொன்னா தான் நீங்க எடுக்க முடியும். அந்த வேதங்கள் ஆத்மன ஆகாசம் பூதா ஆகாசாத் வாயோ வாயோ அக்னி அத்ய பிரதிலி புலியா ஓட்டதைய ஓட்டதேவியோ அண்ணா பொருடா சொல்றது. இந்த செட்டுல அண்ணா பொருடா நமக்கு தெரியுது. ஞாபகம், அது பிரத்யட்சம். ஏன்னா அம்மா அப்பா அன்னத்தை சாப்பிட்டா அவளுடைய தெரியுது, இன்னொரு தெரியும் உண்டாரு. இது வரைக்கும் தெரியுது. ஓஷதேவியோ அன்னம், அதுவும் புரியுது. ஏன்னா பூமியில இருந்து இருக்கக்கூடியதான ஓடதைகள்ல இருந்து போடுது. பிருதிவியா ஓடதையா, பூமியில இருந்து ஓடதை வருது, அதுவும் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல வரிசையா ஒரு 8 அம்சம் சொன்னா 3 அம்சம் உங்களை பிரத்யட்சமா பார்க்க முடியுது உங்களுக்கு. அப்ப மீதி அம்சங்களும் கரெக்டா தானே இருக்கணும். ஸோ யூ ஆர் நாட் ஏபிள் டு ப்ரூவ் இட். அப்ப என்ன, அதோட மட்டும் இல்ல, பிரத்யட்சமாக உங்களால பார்க்க முடியாத போனாலும் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. வேதமே லாஜிக் சொல்லி இருக்கு. நெருப்புல இருந்து ஜலம் உண்டாயிருக்கு, ஜலத்துல இருந்து பூமி உண்டாயிருக்கு. அது இங்க ஒத்துக்க மாட்டேன்னு அது தெரியும். நெருப்புல இருந்து ஜலம் வந்தா ஒண்ணு ஜலம் அழியணும், இல்லை நெருப்பு அழியணும் சார். நெருப்புல ஜலத்தை விட்டா நெருப்பு தான் அழியுது. நெருப்புல இருந்து ஜலம் எப்படி வரும்? நான் சொல்றேன் பாருப்ப, வெயில்ல கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாங்க. கொஞ்ச நேரம் நடந்து வந்தா வெயில்ல வந்தா என்ன ஆகணும்? உடம்பு முழுக்க புகைன்னா இருக்கணும். இல்லையே, உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டுறது. அப்ப என்ன அர்த்தம்? உஷ்ணத்துல இருந்து ஜலம் தான் உண்டா இருக்கு. நீங்க கண்டென்சேஷன் ஏதாவது சொல்லிட்டு இருக்க சயின்ஸ்ல விவகாரம் என்ன சுத்தி அன்னைக்கே சொல்லிருக்கு. ரொம்ப கவலைப்பட்டேன்னு வச்சுங்களேன், கண்ணுல இருந்து ஜலம் தான் வருது, கண்ணுல இருந்து நெருப்பு வரலையே. நீங்க துன்பத்தை அனுபவிச்சதுன்னா துன்பமானது பாடி சரீரத்தை ரேட் பண்றது, டெம்பரேச்சரை ரேட் பண்றது. இந்த சரீரத்தினுடைய டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணினா கண்ணுல இருந்து புகை வரணும். கண்ணுல இருந்து ஏன் சார் ஜலம் வருதுன்னு, அதனால நெருப்புல இருந்து ஜலம் வரும். அந்த ஜலத்துக்கு மேல இருக்கக்கூடியதான ஆடையாக பூமி இருக்கு. பாலை காட்டி வச்சுக்கணும், அந்த பாலுக்கு மேல ஒரு ஆடை வருதோ இல்லையா, அதே போலதான் சமுத்திரத்துக்கு மேல இருக்கக்கூடியதான ஆடையாக இந்த பூமி அப்படின்னு வர்ணிக்கிறது. விவகாரம் என்ன, அதற்கு முன்னால சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்காக இந்த பதார்த்தங்கள் ஒன்றும் இல்லை. இவைகள்லாம் யாரால செய்யப்பட்டது? பரமாத்மாவால செய்யப்பட்டார். இந்த பரமாத்மாவால செய்யப்பட்டார்னா எதனால செய்யப்படுறதோ அதுக்குள்ள அது ஊடுருவி நிக்கிறது. 100 நாள் வேஷ்டிய பண்ணினோம், வேஷ்டி முழுக்க என்ன இருக்கு? 100 தான். தங்கத்தினால செங்கிலி பண்ணினோம், செங்கிலியில என்ன இருக்கு? தங்கம் தான். அதே போல பரம்பொருளால இந்த பொருள் எல்லாம் உண்டா இருக்கு. ஆகையால் இவைகளுக்குள்ள ஊடுருவியார் இருக்கார்? பரமாத்மா இருக்கார். ஆகையால் எங்கும் வியாபித்துள்ளார். ஒரு இடத்துல இருக்கிறார், ஒரு இடத்துல இல்லை என்கிறது இல்லாமல் கண்ணால ஆப்படாத போனாலும் எல்லா இடத்துலயும் பரமாத்மா வியாபித்திருக்கார். ஆகையால் நரகான்னு சொன்னா பரமாத்மா, நாரகான்னு சொன்னா பரமாத்மானுடைய காரியங்கள், பஞ்சபூதங்கள், புலாச்சலகர பதார்த்தங்கள், அவைகளுக்குள்ள அயனம் ஊடுருவி இருக்கிறார். ஆயன் நாராயண். நாராயணான்னு என்ன? எந்த பரம்பொருளானது எல்லா பொருளையும் நீங்க பார்க்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் ஊடுருவி நிற்கிறாரோ. நீங்க சொன்ன நான் நம்ப வேண்டியதா இருக்கே தவிர நான் பார்க்கலையே.
இந்த டேபிளுக்குள்ள பரமாத்மா இருக்காரா, இந்த துணியில இருக்காரா, இந்த கிளாஸ்ல இருக்காரா பரமாத்மா? நீங்க இருக்காருன்னு நீங்க சொல்றது ஏதோ ஒரு லாஜிக் சொல்ற, லாஜிக் சொன்ன மாத்திரத்தினால ப்ரூவ் ஆயிடுமா? இந்த அன்வய விதிரேகங்கள் அது பிரமாணம் இல்ல. பிரமாணம் இது அது ஏதாவது ஒரு பொருள் இருக்கு என்பதற்கு அத்தாரிட்டியாக மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் எது, கரெக்ட் நாலேஜ் எது? ஆறுதான். பர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி. இந்த 6 பிரமாணங்கள்னால தாங்கள ஒரு பொருளை சொல்லணுமே தவிர ஒரு லாஜிக்கு சொன்னா அது சரியா வராது. லாஜிக் சில சமயத்துல ஃபெயில் ஆயிடும். 100 எக்ஸாம்பிள் சொன்னாலும் இட் கேனாட் ப்ரூவ் எத்திக்கிறோம். ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தா கிருஷ்ணார்பணம் போயாச்சு. எவ்வளவு தூரம் சொன்னது முழுக்க தப்பா போயிடும். ஆகையால் நியர் லாஜிக் எதையும் ப்ரூவ் பண்ண அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ப்ரூவிங்க ஒரு அத்தாரிட்டி, ஒரு மீன்ஸ் ஒன்று வேணும். அது இல்லாம இப்படி சொல்லிட்டு இருக்கேட அப்படின்னு சொன்னா இல்லப்பா, பர்ஃபெக்ஷன் இருக்கு. நான் பரமாத்மா இதுல பார்க்கலையே. பரமாத்மாவை பார்க்கலன்னா வேஷ்டியில நூலை பார்க்கறீரோ, குடத்துல மண்ணை பார்க்கறீடோ? குடம்னு சொல்றேன். அந்த குடத்துல மண் இருக்குன்னு டெய்லி பார்க்கறீடோ? பார்த்துட்டுதான் இருக்கேன். ஆனா என்ன சொல்றேன்? குடம்னு தான் சொல்றேன். வேஷ்டியை பார்த்து இது கிளாத்துன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நூறுன்னு சொல்றேன். யாராவது சொல்றாளா? சொல்லலையே. அவ சொல்லலைன்னா அது இல்லைன்னு அர்த்தமா? ஆக்சுவலா நூல்னாலதான் வேஷ்டி செய்யப்பட்டதுன்னு எப்படி தெரியாது? ஒவ்வொரு நூலா எடுத்துட்டே இருந்ததுலாம் வேஷ்டியே காணும். இந்த காம்பினேஷன் ஆஃப் த்ரெட்ஸ்ங்கிறது எப்ப தெரியுது? அதுக்காக முயற்சி பண்ணினா தெரியுது. அதே போல பரம்பொருள் இந்த உலகத்துல இருக்கா, ஒவ்வொரு பொருளும் இருக்காருங்கிறது என்னதுன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா தெரியும். சிலது டைரக்டா யூ கேன் பர்சீவ், சிலது கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்க பர்சீவ் பண்ணு. இந்த பொருள்ல பரமாத்மா இருக்கா அது எப்படி தெரியறது? அதுக்கு ப்ரூஃப் சொல்றேன் பாருங்கிறது. அந்த பொருளை பார்த்து என்ன சொல்லியது? அந்த பொருள் இருக்கு, புத்தகம் இருக்கு, கிளாஸ் இருக்கு, துணி இருக்கு, டேபிள் இருக்கு. இது இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது இல்லையா? இது இருக்குங்கிறதுக்கு சத் எக்ஸிஸ்டன்ஸ் எந்த பாஷையிலையும் உண்டு. தமிழ்ல இருக்குங்கிறான், இங்கிலீஷ்ல இட் எக்ஸிஸ்ட்ங்கிறான். திஸ் இஸ் a book, book exists. This is table, table exists. டேபிளை கண்டு டேபிள் டசன்ட் எக்ஸிஸ்ட் சொல்லுவீரா? டேபிளை பார்த்துன்னே சொல்லணும். சொல்லுடா, சொன்னீங்கன்னா உங்க வார்த்தையை நான் நம்புவேனா? யாராவது நம்புவாரா? அப்ப என்ன, எந்த பொருளை பார்க்கும் பொழுதும் அந்த பொருளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் யூ பர்சீவ் இல்லையா? இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் காமன் டு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். என்ன, டேபிள் எக்ஸிஸ்ட், சேர் எக்ஸிஸ்ட், புக் எக்ஸிஸ்ட், யூ எக்ஸிஸ்ட், ஐ எக்ஸிஸ்ட். தட் விச் இஸ் காமன் டு எவரிபடி. எல்லாத்தையும் எல்லா பொருளையும் சேர்ந்ததோ அது மூலப்பொருளுக்கு சேர்ந்தது. தங்க சங்கிலி, தங்க வடை, தங்க மோதிரம் சொல்லிட்டே இருக்கேன். தங்கம்னு எல்லாத்தோடையும் சேர்ந்தது அது மூலப்பொருளுக்கு சேர்ந்தது. ஆகையால் இருக்குன்னு எல்லாவற்றையும் சொல்றது பத்தில அந்த இருக்கத்தான் மூலப்பொருள். என்னாச்சு? பரமாத்மா இருக்கார் என்கிறதுக்கு என்ன பிரமாணம் சொல்லியிருக்கேன்னா பிரத்யட்சமே பிரமாணம். இந்த பிரத்யட்சம் நாஸ்திகனை உட்பட எல்லோரும் ஒத்துருக்கார். அப்ப விவகாரம் என்ன? பிரத்யட்சத்தினாலேயே பரமாத்மா கிடைக்கிறார். அவருடைய ஆனந்த வடிவம் நமக்கு தெரியல, அது வேற. ஆனா பிரத்யட்சமாக பரமாத்மாவை அறியலாம். சத்தியத்துல ஒரு பிரத்யட்சமானது நமக்கு தெரியாது. ஆகையால் விவகாரம் என்னன்னா பரமாத்மா அப்படி ஆடுதார். நரஹா ஆத்மா ததோ ஜாதானி ஆகாசாதீனி. அவரிடத்திலிருந்து உண்டானதான ஆகாசம் போன்ற பதார்த்தங்கள், அவைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? நாராணி. நரத்திலிருந்து பிறந்தது நாரம். காரியாணி தானே அயதே காரணாத்மனா வியாப்னோதி. அத்தனை பதார்த்தங்களையும் காரண வடிவமாக உள்ள போட்டு கொண்டிருக்கார். வேஷ்டியில நூறு போந்துட்டு இருக்கா போலையும், உங்க வளையல்ல தங்கம் பூந்துட்டு இருக்கா போலையும், அதே போலயே எல்லா பதார்த்தத்தையும் காரண ரூபமாக போந்து கொண்டிருக்கு. பசு நெய்ன்னு சொல்றேன். பசு நெய்க்குள்ள பசுப்பால் இருக்கா இல்லையா? பசும்பால் தான் சார் தயிராச்சு, தயிரை மோராச்சு, மோரை கடைஞ்சு வெண்ணையாச்சு, வெண்ணெய் கடைஞ்சு நெய்யாச்சு. அத பசும்பால் அதுக்குள்ள இல்லாம எங்கே போகும்? அண்டர்கான் ஸ்டேஜ், அவ்வளவுதான். மாடிஃபை. அதனால அது இல்லைன்னு சொல்லாதீங்க, அதுக்குள்ள அப்படி இருக்கு. அதே மாதிரிதான் பரமாத்மா எல்லா பொருளையும் இருக்கார். அவர் எப்படி எல்லா பொருளையும் இருக்கேன்னு காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். எந்த பொருளை பார்த்தாலும் யூ கேனாட் மிஸ் இட். ஸ்கிரீனை பார்க்காம சினிமா பார்க்க முடியுமா? தங்கத்தை பார்க்காம ஆபரணத்தை பார்க்க முடியுமா? நூலை பார்க்காம வேஷ்டி பார்க்க முடியுமா?
மண்ணை பார்க்காம குடத்தை பார்க்க முடியுமா? ஆகையால் தாங்கள் எதை பார்த்தாலும் அதுக்குள்ள பரமாத்மா இருக்காரு. அவ்வளவு. ஆகையால் நரஹாத்மா ததோ ஜாதானி ஆகாசாதீனி நாராணி காரியாணி தானே அயதே காரணாத்மனா வியாப்னோதி. காரண வடிவமா அவர்களுக்குள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதற்க தானே அயனம் அஸ்ய. அவர்தான் அந்த பொருள்கள் தான் அவருக்கு இருப்பிடம். பரமாத்மா எங்கிருக்கிறார்? இங்கிருக்கிறார், அங்கிருக்கிறார் என்று சொல்ல முடியாத எங்கும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். இஸ் டிரான்சென்டென்டல் அண்ட் இம்மனன்ட். பார்ப்போம். இம்மனன்ட் எல்லா பொருளையும் பூந்து கொண்டிருக்கார், ஊருடைய இருக்கார். இவைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கார். தத்வா கீதா தத்வமயி தத்துவமர்த்தஸ்வரூபிணி. தத்துவங்களுக்குள்ள இருக்கார், ஒவ்வொரு பொருளையும் இருக்கார். அதே சமயத்துல அதை தாண்டியும் இருக்கார். திரிபாதோதா பாதோ கேஹாவத்னா. ஒரு பாதம் இந்த 14 லோகங்கள். இதை விட 3/4, இதை விட இந்த உலக சம்பந்தம் இல்லாத பரமாத்மா இருக்காராம். ஒரு காலத்துல அவருக்கு நிறவயவன்னு சொல்றேன், ஒரு காலத்துல இப்படி வெற்ற இலைன்னு இருக்கீங்க. மாயை எதையும் எதுவும் சொல்லும். ஏன் இப்படி சொல்ல முடியாது? ஆல் லாஜிக். இந்த லாஜிக்கு அப்பாற்பட்டதான ஒரு பதார்த்தம் பரமாத்மாவோ மாயையோ. இந்த லாஜிக் பார்த்தது தானே, ஒரு இடத்துல பார்த்ததை இன்னொரு இடத்துல பார்க்கும்படி அது மாதிரி சொல்லும். புகையை 100 தடவை பார்த்தேன், நெருப்பு 100 தடவை பார்த்தேன்னா எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். நெருப்பு இல்லாம புகை இருக்கலாமா? இருக்கலாம். இங்க கோபால கூட்டிக்கணும் அப்படி ஒண்ணு. அதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் ஆத்மாக்கள். இந்த புகைய ஒரு இடத்துல பிரஸ் பண்ணி வச்சிருப்பான், எப்ப வேணாலும் கொஞ்சம் எடுத்துப்பான். அது மாதிரி சில பதார்த்தம். அதே போலயே புகை இல்லாம நெருப்பு இருக்குமா? பழுக்க காய்ச்சல இரும்பு, அது புகை இல்லை. புகை எப்ப வரும்? ஈரவரகோட நெருப்பை சேர்த்தா தான் புகை வருமே தவிர இல்லாத வெறும் நெருப்பா இருந்தா புகை வராது. ஆகையால் இந்த லாஜிக்கானது எதையும் சொல்ல ப்ரூவ் பண்ண முடியாது. இதுக்கு மேல பிரமாணம் ஒண்ணு இருக்கணும். அந்த பிரமாணம் இப்ப பிரத்யட்சமாக சொல்லி கொடுத்துருக்கு. ஆகையால் பகவான் எங்க இருக்கார்? எல்லா பொருளையும் இருக்கார். இதே பொருளை சொல்றதுக்காக ஸ்ரீமத் சாதகத்துல பிரகலாதன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்க, பிரகலாதனை கேட்கும் பொழுது எனக்கு எல்லா பொருளையும் தெரிகிறாரேன்னு. அந்த நாராயண தத்துவத்தை அறிந்தவன் அந்த குழந்தை. எங்கும் எல்லா பொருளையும் தெரிகிறாரே. உன்னிடத்துலயும் நாராயணன் இருக்கார், என்னிடத்துலயும் இருக்கார், ஒவ்வொரு ஜட பொருளையும் இருக்கார். கம்யா ஜடசக்தி ஜடாத்மிகா. ஒவ்வொரு இனத்து சப்தத்திலையும் பரமாத்மா காணப்பட்ட கொண்டு இருக்காரேன்னு. இவர் சொல்றார் எனக்கு காணப்படலைன்னு. அதெல்லாம் ஒரு பொருளையே எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும், எப்படி பார்க்க முடியாதோ அப்படி வேற விதமா பார்த்தா தெரியாது. என்ன பண்றது? யானைய மரத்தால் பண்ணினா மரமாக பார்த்தா யானை காணப்படல, யானைன்னு பார்த்தா மரம் காணப்படல. அதே போலதான் பொருளாக பார்த்தான் ஹிரண்யகசிபு, அவனுக்கு காணப்படல. பொருளை பரம்பொருளாக பார்த்தான் அவனுக்கு காணப்பட்டது. அப்ப எங்க இருக்குன்னா அது எல்லாத்துலயும் இருக்குன்னு. அப்ப இந்த தூணுல இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு. அடுத்த க்ஷணம் அந்த தூண்ல இருக்கிற தனக்கு தெரியாத போனாலும் இருக்கான்னு சொல்ற அவனுடைய வார்த்தையை நம்பினார். நம்பி அடைச்சார். என்ன சொன்ன? ஸ்தம்பே கட்டயன்னு. அடுத்த க்ஷணம் அதுல இருந்து ஆரம்பிச்சு மகாத்மா நரசிம்மசுவாமி வந்தார், இறங்கி எல்லாத்தையும் பண்ணினார்னு தெரியாது. அப்படி எல்லா பொருளையும் பார்த்ததான் ஒரு நிலையானது இருக்கு பார்த்தா, அதான் நாராயண தத்துவம். பார்க்கணும். நாராயணன் ஒரு வியக்தி, ஒரு ஸ்வரூபம் நாங்க சொல்லல. இட்ஸ் a principle. அந்த பிரின்சிபல் நம்ம புரிஞ்சுக்கணும். அவைலபிள் at all places in all objects at all periods of time. பார்த்தீங்களா? கால தேச அரவத்தின். ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் மட்டும் இல்ல, எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லோருக்கும் யூனிவர்சலி அப்ளிகபிள். அதான் சுரூபம் நாராயண தத்துவம். ஆகையால் நரஹாத்மா ததோ ஜாதானி ஆகாசாதீனி நாராயணி காரியாணி தானே அயதே காரணாத்மனா வியாப்னோதி. அதத்த தானே ஆத்மா இது நாராயண தானே அயனமஸ்யா இது நாராயணா. இதுதான் நாராயண உபரிஷத். எச்ச சர்வம் திருஷ்யதே த்ரூயதே திவா அந்தர்பகிஷ்ய தர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம். இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான எந்தெந்த பொருள் இருக்கோ எத்கிஞ்சித் ஜெகத்தில் வச்சுக்கோ. எச்சா கிஞ்சித் இருக்க அதை எத்கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே கண்ணால ஆப்படுகிறதோ
இல்ல ஸ்ரூயதே பிவா, பொருள் கண்ணுக்கு முன்னால இருந்தால் உங்க கண்ணால் அப்பொருளை அறியலாம். உங்க கண்ணுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, எல்லா பொருளையும் பார்க்க முடியாது. ஒரு பொருள் உங்க கண்ணால பார்க்கப்படணுமே என்றால் அந்த பொருள்ல கலர் இருக்கணும். கலர்லெஸ் ஆப்ஜெக்ட் யூ கேனாட் பர்சீவ். கண்ணால பார்க்க முடியுமா? காற்றை பார்க்க முடியுமா? ஆகாசத்தை பார்க்க முடியுமா? ஸ்பேஸை பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ உங்க கண்ணு பார்க்கணுமே ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் லிமிட்டடா இருக்கணும், அந்த ஆப்ஜெக்ட்ல கலர் இருக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் ஆனது கண்ணுக்கு கொஞ்சம் தூரம் எட்டி இருக்கணும். கண்ணிலேயே மைய வச்சுட்டு உங்க கண்ணாலேயே பார்க்க முடியுமா? இன்னொருத்தருக்கு கண்ணில் இருக்கிற மைய நீங்க பார்க்கலாம், உங்க கண்ணில் வச்சிருந்த மைய நீங்க பார்க்க முடியாது. என்னன்னா ரொம்ப கிட்ட இருக்க பார்க்க முடியாது. அதே போல வெகு தூரத்துல 1 மைல் கண்ணாண்ட ஏதாவது பொருள் வந்தா கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. என்ன சொன்ன, நைதர் டூ நியர் நார் டூ ஃபார், நடுவில் தான் இருக்கணும். அது கலர்ஃபுல் ஆப்ஜெக்டா இருக்கணும். கலர்லெஸ் ஆப்ஜெக்ட் உங்க கண்ணை பார்க்க முடியாது. இதுதான விவகாரங்கள் கேட்கக்கூடியதான பொருள், அவ்வளவுதான். ஆனா காதால கேட்கக்கூடியதான பொருள்கள் நிறைய உண்டுன்னு சொர்க்க லோகத்துல எப்படி இருக்கான் நீங்க பார்க்கவே இல்லை, ஆனா அதை பத்தி சொல்றேன். சொல்றதை நீங்க கேட்கலாம். ஸோ மெனி திங்ஸ் நீங்க பார்க்கறது இல்லை, ஆனா 10 பேர் சொன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த பார்க்கப்படும் பொருள்களா இருக்கட்டும், கேட்கப்படும் பொருள்களா இருக்கட்டும், எல்லா பொருள்லையும் ஊடுருவிக்கிறவன். திருஷ்யதே ஸ்ரூயதே விவா அந்தஹ பகிஷ்ட தர்வம். அந்த பொருள்களுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், பொருள்களுக்கு வெளியிலையும் அவர் தான் இருக்கார். குடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு, குடத்தை வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் எங்கேயும் இருந்தது, அது அவங்க குடங்கிற ஒரு மண்ணானது அதை லிமிட் பண்ணிட்டு, அவ்வளவுதான். அதே போல உங்க பரமாத்மா ஸ்பேஸ் எப்படி உள்ளேயும் வெளியிலையும் குடத்துக்கு இருக்கோ, அதே போல ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் வெளியிலையும் பரமாத்மா இருக்கிறார். ஒரு சின்ன கொசு இருக்கு சார், ஒரு பாக்டீரியா இருக்குன்னு அதுக்குள்ள பரமாத்மா இருக்கிறதுனால தான் ஒரு சலனம் ஏற்படுறது. அந்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் உள்ள இருந்தா தான் எல்லாமும் நடக்கிறது, இல்லைன்னா அப்படியே போட்ட இடத்துல இருக்கும். இந்த ஜடமான பொருள்களும் தன் தன் செயலை பண்றது எதுக்கு, என்ன அதுக்குள்ள சக்தி இருக்கு. ஆயன் அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. இந்த பிரின்சிபல் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியதான பிரின்சிபலுக்கு தான் நாராயணா பிரின்சிபல்னு பேரு. அப்படின்னு இது மந்திரவர்ணாது பேரு. நராஜாதானி தத்வானி நாராயணீதி ததோ விதோ தான்யேவ அயனம் தஸ்ய நாராயண ஸ்மிருதா அப்படின்னு மகாபாரதத்துல உத்தியோக பர்வாவில சொல்லியிருக்கார். நராஜாதானி தத்வானி நாராயணி இது ததோ விதோ. புத்தகத்துல நாராயணின்னு இருக்கு, ஏன் அழிக்கப்படும்? நாராயணி இது ததோ விதோ தான்யேவ அயனம் தஸ்ய நாராயண ஸ்மிருதா அப்படின்னு உத்தியோக பர்வ. உத்தியோகம்னா ஜாபுன்னு அர்த்தம் இல்லை, உத்தியோகம்னா எஃபர்ட்னு அர்த்தம். யுத்தத்துக்காக எஃபர்ட் பண்ற பார்த்தல, மேக்கிங் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் தி வார், அதான் உத்தியோக பருவம். அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும் என்ன ஏதுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. என்ன நீங்க என்னமோ ஏதோ நினைச்சிருக்க, யாராருக்கு எந்தெந்த சமயத்துல எது ஆகணுமோ எல்லாம் கவனிச்சிருக்க பரமாத்மா. அவர் தான் உங்க இதயத்திலையும் இருக்கார், தெரியதனுடைய இதயத்திலையும் இருக்கார். ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், தைரியத்தை கொடுத்த இடம். நரா ஜாதானி தத்வானி, அத்தனை தத்துவங்களும் பகவான் இடத்துல தான் பிறந்தது. ஏதஸ்மாச்சாய தய பிராண மன சர்வேந்திரியாணிகா கம் வாயர் ஜோதிராபம் பிருத்திவி விஸ்வஸ்ய தாரணி அப்படின்னு முண்டகோபுரத்திலையும் பிரஸ்னோபனிடத்திலையும் கலைகள் எனக்கூடியதான பெயரோட இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கேன். தத்துவங்கள்னு சொன்னா பேசிக் பிரின்சிபல்னு அர்த்தம். அதை 16ஆக சொல்லியிருக்கார். சோழசகல புருடா அப்படின்னு இந்த உபனிஷத் ஸ்கீம்ல சொல்லியிருக்க. இவர் நராஜாதானி தத்வானி, இந்த தத்துவங்கள் எல்லாம் பகவானிடத்துல வந்து பிறந்தது. ஆகையால் நாராயணி ததோ விதோ, நாரங்கள் என்ற அவர்களுக்கு பேரு. தானியே அவன் அயனம் தத்யதேன நாராயண ஸ்மிருதா அப்படின்னு மேல உபனிஷத்துல சொன்னதான தத்துவம் மகாபாரதத்துல இருக்கு அப்படின்னு கட்டியிருக்காரு. இந்த பாரதத்துக்கும் வேதங்களுக்கும், வேதங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்கோ அத்தனை தர்மங்களும் மகாபாரதத்துல உண்டு. மகாபாரதத்துல இல்லைன்னா வேதத்துல இல்லைன்னு அர்த்தம். இப்படி யாராவது எழுத முடியுமா? அனந்தாவை வேதா எங்க அந்த லிட்டரேச்சர் இவ்வளவுதான் இருக்குது சொல்லக்கூடிய. எத்தனை ஊர்ல எத்தனை வேதங்கள், எத்தனை சாகைகள் படிக்கிற, எத்தனை சாகைகள் மறந்து போச்சு. அத்தனை சாகைகள்ல என்னென்ன இருக்கோ சர்வம் அந்த மகாபாரதத்துல இருக்கு. ஹோமர்ஸ் இலியதை விட பெரிய கிரந்தம் இது மகாபாரதம்.
பார்த்தா தானே, வேற ஒண்ணும் வேண்டாம். மகாபாரதம் புத்தகம் அதுல வாங்கி வச்சுக்கலாம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க என்னைக்கோ ஒரு நாள் வாசிக்கலாம், இல்ல உங்க சந்தத்திலேயே யாராவது வாசிக்கலாம். ரெண்டு புக் மீதார் இந்த புத்தகமான வேதத்துக்கு சமானமானது. அந்த பாரத கிரந்தத்துக்குள்ள பரமாத்மா தன்னுடைய தர்மங்கள் முழுக்க வச்சிருக்க. அந்த வேதத்துல தர்மங்கள் முழுக்க நமக்குள்ள இருக்கு. ஆயா நீதி மகாபாரத அப்படின்னு நாராயணஹாங்கிற பதத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன். ரெண்டாவது நராணாம் ஜீவானாம் அயனம் அயனத்வாத் பிரளயே இவா நாராயணா. நராணாம் ஜீவானாம் யமனத்வாத்னு புத்தகத்துல இருக்கு. பிரித்து தப்பா போயிடுது. அயனத்வாது நாராயணாம் அயனத்வாத். நாராயணன் அது நராணாம் ஜீவானாம் அயனத்வாத். மாயா மாத்திக்கணும். பிரளயே இவா நாராயணா. எல்லா பிராணிகளும் என்ன பண்ணிட்டு இருக்கா பிரளய காலத்துல? அவரிடத்துல உன்னது நதீனாம் சாகரோ கதி யதா நத்யஸ்யந்தமானா சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாய. நதிகள் பிறந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? ஆரிஜின பால் ரிவர்ஸ் என்ன? சமுத்திரம். சமுத்திரத்துலதான் நதி பிறந்தது. சமுத்திரத்தினுடைய ஜலமானது சூரியனுடைய வெப்பத்தினால இழுக்கப்பட்ட மேகங்களாய் அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது மலையினுடைய உச்சியில இடித்து அந்த உச்சியில மலையினுடைய உச்சியில வர்த்தமா மழையா பெஞ்சு அது கீழே விழுந்து நதியாக அந்த நதியானது அப்படியே ஓடி வந்துட்டே இருக்கும். அது ஓடி ஓடி எத்தனையோ தேசங்கள்ல சுத்தி கொண்ட கடைசியில இங்க வந்து சமுத்திரத்துல போய் விடணும். இங்க வரும் பொழுது அந்த நதிகளுக்கு எத்தனையோ பேர், அதுக்கு தனித்தனி சொருக்கும். அங்கெங்கெல்லாம் டேம கட்டுறான், என்னென்னமோ பண்றான். எத்தனையோ பேருக்கு நல்லதை பண்றது அந்த நதி பிரவகித்து கொண்டு. ஆனா அது ஒரு கங்கான பேரு, அதுக்கு இத்தனை விவகாரங்கள் இவ்வளவு சிவிலைசேஷன் அதை இது எல்லாமே சொல்றேன். சமுத்திரத்துல கலந்த பிறகு அந்த கங்கைக்கு பேர் உண்டா? உருவம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. சமுத்திரேவ புரோச்சதே. இனிமேல் அதுக்கு சமுத்திரம் தான் பேரு, கங்கைன்னு பேரு இல்லை. தனியா இருக்கிற பரியந்தம் தான் அதுக்கு கங்கான்னு பேரு. அந்த கங்கைய சமுத்திரத்துல விழுந்தா சமுத்திரம் தான் பேரு. அதே விதமாக இந்த ஜீவர்கள் எல்லாம் இந்த கோத்திரம் இந்த சூத்திரம் இங்க போறது அது வந்து என்னென்னமோ சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் இந்த லைஃப்ல தான் உயிரோட இருக்கிற வரையும். அதோட அங்க போய் சேர்ந்தா இனிமேல் ஒண்ணும் இல்லை. ஆகையால் இப்பவும் ஒண்ணும் இல்லைன்னு பண்ணாதீங்க. எல்லா கோத்திரமும் எல்லா சூத்திரம் ஒண்ணுதான். எல்லாரும் உடம்புல ஒரே ரத்தம் தான் இருக்குன்னு சொன்னேன்னா ஒண்ணும் இல்லை. அந்த அனிமல் கிங்டமா ஆயிடுவில்லை, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் எதுக்கு அவங்களுக்கு பிறவி கொடுத்திருக்கு? அந்த பரம்பொருளை அடைவதற்காக. அது கிடைக்காது, அவ்வளவு. வேற லைஃப் இல்லை, என்ஜாய் லைஃப், அது வேற விவகாரம். அதை சொல்றேன். ஆகையால் மனுஷர்கள் எல்லோருமே பிராணிகள் எல்லோருமே ஜீவானாம் அயனத்வா பிரளயா. எல்லோரும் அவரிடத்துல கர்மினஸாக அவரை வைத்துக் கொண்டிருக்கார்கள். அயன் பிரளயா இதிவா நாராயணா. இது எந்த உபனிஷத்தில் சொல்றது? யத்ரயந்தி அவிதம் விதந்தி இது ஸ்ருதே. நராணாம் அயனம் யஸ்மாத் தஸ்மாத் நாராயண ஸ்ருதா. முதல்ல ஸ்ருதியை சொன்னார். அந்த ஸ்ருதியை சொன்னதையே ஸ்ருதியில இருக்கா, புராணத்துல இருக்கான்னு சொல்றார். நராணாமயனம் யஸ்மாத். எக்காரணத்தினால் எல்லா மனிதர்களுக்கும் சேர வேண்டியதான இருப்பிடமாக பகவான் இருக்கிறாரோ தஸ்மாத் நாராயண ஸ்ருதா அப்படின்னு பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்லிருக்கு. அடுத்ததாக சொன்ன விவகாரம் பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கிற கொட்டேஷன். இப்படி ரெண்டாவது அர்த்தம் சொன்னேன் நாராயணனுக்கு. மூணாவது ஆபோ நாராயணே புரோக்தா ஆபோ வைனரதௌனவ தாயதத்யயனம் பூர்வம் தேன நாராயண ஸ்ருதா இது மனுவச்சனாத் நாராயண ஆபோ நாராயணே புரோக்தா. இந்த வச்சனத்தை ஆச்சாரியால் பகவத்கீதா பாஷ்யத்திலேயே எடுத்திருக்கார். ஆபகா நாராகா இது புரோக்தா. இந்த ஜலத்துக்கு நாரங்கள்னு பேராம். ஏன் ஆபோவைனர தோனவா. இதெல்லாம் பகவான் இடத்துல வந்து பிறந்தது. பிரளய பயோதி ஜலே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. இந்த பிரளய காலத்துல வெறும் ஜலம் தான் இருக்கு. இதுக்கு முன்னால்தான் ஒரு பூதமும் இல்லைன்னு சொன்னேன். அந்த மகாபிரளயத்து பிரளயங்கள் ரெண்டு விதம். ஒவ்வொரு யுகமானதும் ஆனதுமே வரக்கூடியதான பிரளயம் ஒரு சாதாரண பிரளயம். 4 யுகங்கள் முடிஞ்ச பிறகு வரக்கூடியதான பிரளயம் மகாபிரளயம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள்.
ஒவ்வொரு யுகத்திலையும் சில வருஷங்கள் 16 லட்சம் வருஷங்கள் முதல் கிருதயுகம், 12 லட்சம் வருஷங்கள் திரேதாயுகம், 8 லட்சம் வருஷங்கள் துவாபர யுகம். இப்பொழுது நம்ம இருக்கக்கூடியதான வருஷங்கள் 4 lakh years. இது இப்பொழுது 5000 வருஷம் தான். இந்த 2010ங்கிற இது நீங்க வச்சிருக்கிறது, இது வெள்ளக்காரனுடைய ஈரா வச்சு சொல்லிட்டு இருக்கு. நமது 5500 வருஷங்கள், 504 வருஷங்கள் அந்த கலியுகாதியிலிருந்து சொல்றோம். இன்னும் 4 lakh years இருக்குது. நடுவில் 2010-11 பிரளயம் வருது. வந்த வாழ்க்கை வரட்டும், நமக்கு இல்லை. அப்ப விவகாரம்னா அத்தனை வருடங்களுக்கு இப்பதான் நடுவில் இருந்துருக்கோம். ஒன்னும் ஆகல, எவ்வளவோ இருக்குன்னு வச்சுக்கேன். ஆனா இந்த கலியுகமானதுமே என்ன ஆகும்? மகாபிரளயம். ஏன்னா ஒரு ரவுண்ட் ஆகுது இல்லையா? அதனாலதான் நீங்க டெய்லி சங்கல்பம் சொல்லும் பொழுது அத்திய பிரம்மணா, இப்பொழுது இருக்கக்கூடியதான பிரம்மத்திற்கு திடீய பராபே பேதவராக கல்பே, செகண்ட் ஹாஃப்ல சேதவராக கல்பத்தில் வைவஸ்வத மன்வந்தரே. இப்பொழுது 100 மில்லியன் வைவஸ்வதனா இருக்கும் பொழுது 28வது ரவுண்டுல அதுல கலியுகே பிரதம பாதே ஜம்பூ தீபே பாரதவர்த்தே பாரதகன் இத்தனை சொல்லிட்டு இருக்கேன். எவ்ரிடே நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த டைம் பிரேம் தெரியணும். எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் மாதிரி டைம் கோஆர்டினேட் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஊர்ல இருக்கோம், எங்க இருக்கோம், எந்த டைம்ல இருக்கோம், அது வேணும். சூரியன் இருக்கான்னு சொன்னா ஆகாசத்துல இருக்கான்னு சொன்னா போறாது. அந்த டைம் பிரேம்னு சொல்லணும். இந்த டைம்ல இங்க இருந்த நெக்ஸ்ட் செகண்ட்ல மூட்டு சம்பந்தம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி விவகாரங்களா. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பதார்த்தங்கள்னா மகாபிரளய காலத்துல நாம எல்லா பூதங்களும் ஒன்னாயிடும். ஆனால் சாதாரண பிரளயம் வரும் பொழுது கிருதயுகத்துக்கு திரேதாயுகத்துக்கு நடுவுல, திரேதாயுகத்துக்கு கலியுகத்துக்கு நடுவுல 3 லோகங்கள் தான் அழிஞ்சு விடும். இது எல்லாம் ஜலமா இருக்கும். ஜலத்துல இருந்து கொஞ்ச நாள் ஆனப்பறம் ஆடையா பூமி வரும், அது வந்து அப்புறம் வரும். அப்படி ஜலமா இருக்கிற காலத்துல இந்த வேதங்கள்லாம் இங்க போயிடுச்சுன்னு அதை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் மீனாவதாரம் பண்ணி, அவருடைய முதல் அவதாரம் என்ன, மீன் அவதாரமாக பண்ணி அதற்கு மேல மகர்ஷிகளை எல்லாம் கொண்டு வந்து வேதங்களை எல்லாம் பத்திரமாக வச்சு அவர் அப்படியே அழைத்து வந்து குருவாயூரப்பன்கிட்ட குருவாயூர்புரத்துல வந்து சேர்த்து நிற்க வச்சாராம். அதனாலதான் அங்கிருந்து ஆரம்பின்னு. பட்டத்திரி ஆரம்பிக்கிற காலத்துல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு மீனில இருந்து ஆரம்பின்னு, மீன் அவதாரத்துல இருந்து. ஆயா தசாவதாரத்துல மத்தியத்திலிருந்து ஆரம்பிச்சதுக்கு காரணம் பிரளய காலத்துல அவாந்தர பிரளயத்துல இங்க இருந்து வருது அப்படிங்கிற அபிப்பிராயம் தான். சாந்திரானந்தாவபோதாத்மகவனுபவிதம் காலதேசாவதித்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசாஸ்திரேண நிர்பாத்தியமானம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டமாத்திரே புனருபுருஷாத்மகம் பிரம்மதத்தம் தத்தாவஸ்தாபி சாட்சாத் குருபவனபுரே அர்த்தபாக்கியம் ஜனானாம் அப்படின்னு குரு ப்ரஹஸ்பதி பவனன் வாயு அவர் 2 பேரும் சேர்ந்த இடமா அது. அவர் இடத்துல இந்த மாற்றுகளை கொண்டு வந்து வேதத்தை கொண்டு வந்து அங்க நிறுத்தினார். ஆகையால் அவருக்கு அந்த ஊருக்கு குரு பவனபுரம். இவன் குருவாயூரப்பன்டர், குருவாயூர்னு பேர் வச்சிருக்கார். ட்ரெயின் பேர் கூட அப்படி வச்சிருக்கார். ஆனா அதுக்கு ஆக்சுவல் பேர் என்ன, குரு பவனபுரம் அப்படின்னு இருந்தது. அது மாதிரி இந்த ஜலங்கள் தான் முதல்ல இருந்ததுதான் அவாந்தர பிரளயத்துல. அதனால அந்த ஜலங்கத்துக்கு என்ன பேரு, நாரம்னு பேரு. அதான் அயனமா இருந்ததுனால அயனம் பூர்வம் தேன நாராயண அந்த பரமாத்மா அப்ப எங்க இருந்தார், ஜலத்துக்கு நடுவில் ஒதுங்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதுக்கா அந்த பேரு. அதே போல இன்னொன்னு, நாராயணாய நமயத்யயமேவ சத்ய சம்சார கோர விடுதம் ஹரணாய மந்திர ருண்மந்து பவ்யமதயோ யதயோத்தராணாம் உஜ்ஜயித்தராம் உபதிஷாம்யஹூர்த்வபாஹோ. இது ஸ்ரீ நாரசிம்ம புராணே. புராணங்கள் அதுல இதுக்கு முன்னால் பிரம்ம வைவர்த்த புராண வச்சனம் பார்த்தோம். அடுத்ததா இது நாரசிம்ம புராணத்துல, நரசிம்ம புராணத்துல, உப புராணத்துல இதை சொல்றது. நாராயணாயனயமேவ சத்ய சம்சார கோர விடுதம் ஹரணாய மந்திர. நான் ஒரு உண்மை சொல்றேன் பாருங்க. நாராயணாய நமஹா மந்திரத்தை அப்படியே சொல்லப்படாது. 28 மந்திரம் இது, 8 மந்திரம். மந்திரத்தை அப்படியே நேரா சொல்லிவிடலாம். மந்திரமானது குருமுகமாக அறிந்தால்தான் அதுக்கு சக்தி. அது எப்படி அவரிடத்துல அந்த சக்தி நேர் உங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னால அவர் ஒரு 25,000 ஆகுது அந்த ஜபிச்சு அப்புறம் தான் சக்தியை கொடுக்குறார்.
உங்க பையன் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா நீ உத்தியோகத்துல இருந்து பணத்தை சம்பாரிச்சு அப்புறம் ஆரம்பினா அவன் ரிட்டையர் ஆகிடும். அதுக்குள்ள எங்கிருந்து சேர்த்து வைக்க முடியும்? எவ்வளவு வந்தாலும் செலவு வாங்கிட்டே இருக்க. இப்போ கேபிட்டல் எப்படி வரும்? யாராவது கொடுக்கணும். அந்த கேபிட்டல் யாரு கொடுக்குறாரு? குரு கொடுக்குறார். அந்த மந்திரத்தை ஒரு அளவுக்கு ஒரு 25,000 அவர் உட்கார்ந்து ஜெபித்து பரிபூர்ணமாக எப்படி ஜெபிக்கணுமோ அப்படி ஜெபித்து அதற்கு பிறகு அந்த சிஷியனை கொடுக்குறாரு. ஸோ அந்த டேக் ஆஃப் ஈஸி ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் ஜெபிச்சான்னு வச்சுங்களேன், அது சுலபமா அந்த நிலையை அடையலாம். அதற்காகத்தான் எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, புத்தகத்தை பார்த்து படித்தா அது பலத்தை கொடுக்காது. அதுக்கு ஒரு எனர்ஜைஸ் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால் அது வரும். அதனால இந்த மந்திரமான நேரம் அப்படியே சொல்ல வேண்டாம். குரு சொல்வாருங்கிறதுக்காக நாராயணாய நமஹ ஜெயமேவ சத்யா, இதான் உண்மையா நம்ம பார்க்க வேண்டியது. எது? சம்சார கோர விஷசம்ஹரணாய மந்திரஹ. இந்த கோரமான ஒரு சம்சாரம் எந்த செகண்ட்ல எந்த மனுஷனுக்கு என்ன ஆகும்னு யாரும் சொல்ல முடியாது. நிறைய காசு வச்சுட்டு இருக்கோம், காசு இல்லாம போயிடும். நிறைய ஹெல்த்தியா இருக்கும், ஹெல்த் இல்லாத போயிடும். ஒண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கும் உலகத்துக்குள்ள. எல்லாம் நான் தான் மன்மதன் மன்மதன் நினைச்சுட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு என்னமோ ஆச்சுதான், கண் என்னமோ ஆயிடுது. கிருஷ்ணார்பணம். சர்வேந்திரியாணம் நயனம் பிரதானம். அவ ஏதாவது இருக்கா? உடனே ஒண்ணும் பார்க்க முடியாது. இந்த உலகத்துல நதிங் இஸ் ஸ்டேபிள், நதிங் இஸ் பர்மனன்ட். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. உங்க கர்வம் தான் அப்படியே இருக்கு. அதாவது விவகாரம் என்னன்னு, இது ஒண்ணுதான் சம்சார கோர விஷசம்ஹரணாய மந்திரஹ ருண்வந்து பாக்யமதயா யதயா. பிரயத்னம் பண்ணி கொண்டிருக்கிறவா நீங்க, வினயத்தோட கூடி இருக்கிறவா நீங்க. சொல்றேன், இதை நான் சொல்றேன் கேளுங்க. அந்தராணா உஜ்ஜயித்தனாமதிசாமி. உறக்க நான் சொல்லிட்டு இருக்கேன், அதோட இல்ல. ஊர்துவபாஹோ, 2 கையும் மேல தூக்கிட்டு நான் இல்ல 2 கையும் மேல தூக்கிட்டு சொன்னா அது உண்மையை சொல்றதுக்காக இது ஒரு வழி. அப்படி நான் உபதேசம் பண்றேன். ஆகையால் இது ஒண்ணுதான், நாராயண மந்திரம் ஒண்ணுதான் எல்லாரையும் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் இங்க சொல்லியிருக்க. அதனால இது 3வது அர்த்தம் சொல்றேன். நயதி நர புரோக்தா பரமாத்மா சனாதனா. எல்லா வியக்திகளையும் அவளுடைய மனசுக்கு தக்கவாறு நல்ல இடத்துக்கு அழைத்துட்டு போறார். அவர்தான் ஒரு கிவன் சிச்சுவேஷன் 4 பேர் இருக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டெசிஷன் எடுக்கிறார். ஏன் சார் மீதி கோஆர்டினேட் பேராமீட்டர்ஸ் ஒன்னா இருக்குமே, ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரி தானே எடுத்துக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த கிவன் சிச்சுவேஷன் என்ன, நான் இப்படி தோன்றதுன்னு ஒரு விதமா நினைக்கிறேன் ஒருத்தர், இன்னதான் இன்னொரு விதமா நினைக்கிறேன். என்ன பண்றது? என்டையர்லி ஆப்போசிட்டா டிசிஷன் எடுக்கிறாளே, ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. அது காரணம் என்னன்னா, அவளுடைய வளர்ப்பு, அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான சம்ஸ்காரம், அதுக்கு தக்கவாறுதான் நடந்துட்டு இருக்காரு சார். ஆனா எல்லோருக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. ஒரு தீபம் போட்டு இங்க உட்கார வச்சா ஒருத்தர் புத்தகத்துல பகவத்கீதை புத்தகத்தில் பாக்குறார், இன்னொருத்தர் ஒரு சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறார், இன்னொருத்தர் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்றது? தீபம் சாதாரணமா தான் இருக்கு, இட் ஹேவ்ஸ் எவரிபடி. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டும் பண்ணிட்டு இருக்காரு. எதனால? அவளுடைய மனசுல தோடித்தோம். அப்படி எல்லா பிராணிகளுக்கும் எப்பொழுதும் உதவி கொண்டு அவ செல்கின்ற வழியில அவளை அழைத்து செல்கிறார். எல்லோருக்கும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? நாராயணன்னு பேரு. நயதி நர புரோக்தா. முன்னால ஆப்போ நாராயணி புரோக்தான்னு ஜலம் பத்தி சொன்னேன். நரஹான்னா பரமாத்மான்னு அர்த்தம் சொன்னேன் மீறி போன அர்த்தங்கள்ல. இங்க நரசப்தத்துக்கு என்ன? நயதீதி நரஹா, எல்லோரையும் அழைத்து செல்கிறார். பரமாத்மா சனாதனா இது வியாசவச்சனா அப்படின்னு நாராயணாங்கிற ஒரு தத்துவத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். நம்ம இந்த நாராயணாங்கிற சப்தமானது முழுமையாக சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு அர்த்தத்துல சொன்னாலே போதும். அஜாமியோபாக்கியானத்துல உயர்ந்ததான ஒரு பிராமணன் எல்லா வேதங்களையும் எல்லாத்தையும் வாசி அனுஷ்டானம் பண்ணி ஆச்சாரசீலரா இருந்தாலும் துர்த்தங்கம் வந்தது. அதனால கெட்டு போய் வாழ்க்கையில பிராணனை விடுற காலத்துல ஒன்றும் தெரியாம அப்ப பழைய அறிவு வருது. அப்ப தன்னுடைய குழந்தை மேல அபிமானத்தோட அவனுக்கு நாராயணான்னு பேர் வச்சார். நானும் கூப்பிட்டார். அதனால வழக்கம் லோகத்துல அப்படிதானே பேசுற. நாராயணன் அவருடைய பையனை நாராயணன் பையனை கூப்பிடுற ஐடியால தான் கூப்பிட்டார். ஆனா என்ன ஆச்சுன்னா, விஷ்ணு பார்த்ததால் அங்க வந்தாலும் என்ன ஆச்சுன்னா, எங்க பிரபுவனுடைய நாம யார் சொன்னாரோ, எம் எம் பாவம் ஸ்மரம் தேகம் ஜெகத்யந்தே கலேவரம்
தந்தமே வைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாதித. இந்த சரீரத்திலிருந்து பிராணம் போகும் பொழுது எந்தெந்த நிலையோட எந்த எண்ணத்தோட பிராணம் போகிறதோ அந்நிலையை அழகினான்னு சொல்லியிருக்க. அவர் நாராயணான்னு தூக்க பிராணம் விட்டுருக்கார். பகவான் அனுகிரகம் பண்ணார். யமதூதா சொல்ற அவர் நாராயணான்னு சொன்னது அவர் பையன். அந்த பையனுக்கு பேர் வச்சதுலயே இப்படி பேர் வச்சிருக்கார். அது எப்படி வச்சாலும் இந்த நாராயண நாமாவுக்கு ஒரு வேல்யூ உண்டு. நாராயண நாமாவுக்கே ஒரு வேல்யூ அப்படின்னு கோட் வேர்டு. அந்த கோட் வேர்டு தெரியாம நீங்க சொல்லிருக்கேன். அது பர்ஃபெக்டா போயிடுது. உள்ள அனுப்பிட்டான்னு இது இப்படிதான் அவன் அர்த்தம். அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த வேர்டை சொன்னா உள்ள அனுப்பிட்டார். அதே போல நாராயணங்கிற பதத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அந்த பதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொல்லணும்னு வேண்டியது இல்லை. நாராயணாங்கிற ஒரு அர்த்தம் எப்படி சொன்னாலும் அதை சொல்கிறேன் என்கிற மனசுல நினைச்சாலும் அவ்வளவு புண்ணியம் கொண்டதுன்னு நாராயண தத்துவம் அற்புதமாக பார்த்தோம். அடுத்தது அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்டகிருஷ்டி சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்தி சித்தி சாதன அப்படின்னு அடுத்த நாமக்கள்.